வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமாக 80% நாடார்கள் வாழ்கின்ற கன்னியாகுமரி தொகுதியில் ஒரு நாடார் வேட்பாளர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அதனைத் தொடர்ந்து 60% மேல் வாழ்கின்ற நெல்லை மாவட்டத்திலும் நாடார்களுக்கு அங்கீகாரம் இல்லை. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நாடார்களில் எவருக்கும் ஒரு இரட்டை இலை சின்னத்தில் திரு எடப்பாடி அவர்கள் வாய்ப்பு வழங்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த பத்திரிகையாளர்களை நாடார் மகாஜன சங்கம் மூலமாக சந்திக்கிறோம். எங்களுக்கு வருகின்ற 9ஆம் தேதி வரை இந்த நம்முடைய மனுக்கள் தாக்கல் பற்றி வாபஸ் வாங்கக்கூடிய டைம் இருக்கிறது. அதற்கு முன்னால் எங்களுடைய சமூகத்திற்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் ஒரு அங்கீகாரத்தை திரு எடப்பாடி அவர்கள் தர வேண்டும். நாங்கள் குறிப்பா யாருக்காகவும் கேட்க வரல, சமுதாயத்துக்கு எங்களுடைய நாங்க நாளைக்கு ஒருவேளை இந்த எதிர்கட்சியா இருக்கின்ற எடப்பாடி நாளைக்கு முதலமைச்சர் ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அந்த அமைச்சர் எங்களுக்கு யாரு? எங்களுடைய கோரிக்கை நெல்லை மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகவை சார்ந்த எந்த நபர், அது மேபி அவர் யாரோ, எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்க அதுக்காக வரல. இந்த 2 மாவட்டமும் அதிகமான நாடார்கள் வாழ்கிறார்கள். அந்த நாடார்களுக்கு பிரதி அங்கீகாரம் இல்லை. ஏன் வட மாவட்டத்தில் வன்னியர்கள் இல்லாமல் இவர்களால் ஒரு தொகுதி அறிவிக்க முடியுமா? இல்ல கொங்கு மண்டலத்தில் கவுண்டர்கள் இல்லாம இரட்டை இலை சின்னத்திலே கவுண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்டிஏ கூட்டணியில மீதி இருக்கின்ற எதிர கட்சிகளுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா நாங்களும் ஒத்துக்கிட்டோம். வட மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிடுவோம், அல்ல கொங்கு மண்டலத்துல ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிடுவோம். அந்த மாவட்டத்துல வன்னியர்களே இல்ல, கவுண்டர்களே இல்ல, எல்லாம் பிஜேபி கூட்டணியில நாங்க வேற கம்யூனிட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டா நாங்க இந்த தொகுதியே வேண்டாம், எங்களுக்கு இந்த மாவட்டத்துல யாருக்கும் கொடுக்கறது அதை பத்தி பிரச்சனையே இல்ல. திட்டமிட்டு பண்றாங்க, நாடார்களை திட்டமிட்டு பண்றாங்க. தென் மாவட்டத்துல நாடார்களை திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. இல்லன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாடார் 80% நாடார் ஒரு வெட்டலையில போட்டி போடாத தகுதியான நபரே இல்லையா? இல்ல பணம் செலவழிக்கிறதுக்கு அங்க ஆள் இல்லையா? எடப்பாடி கேட்ட பணத்தை கொடுக்க இல்லையா? அப்படி உங்க சமுதாயத்துல நாங்க பணம் கேட்டா அவங்க தரல, அதனால நாங்க வேற ஆளுக்கு தொகுதியை கொடுத்துட்டேன்னு சொன்னா எடப்பாடி சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம். அந்த அளவுக்கு பணம் தர கன்னியாகுமரி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல அது தகுதியான நபர் இல்லையா? அதிமுகவுல அதிமுகவுல மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னைக்கு திமுகவுல கன்னியாகுமரி மாவட்டத்துல 2 நாடார அறிவிச்சிட்டாங்க. எங்களுக்கு அந்த சரத்குமார் ஆதரவாளர் எவரும் இல்ல, அதிமுக கூட்டணி. ஏன்னா நாங்க எதற்காக இதை சொல்றோம்னா, இவன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பத்தி நாங்க பேசல. பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க, கொடுக்கல, காங்கிரஸ் கொடுக்குறாங்க, கொடுக்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் இங்க தமிழ்நாட்டில் ஆள போறது இல்ல. திமுக அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. அப்போ அதிமுகவில் அமைச்சர் வந்தா யாரு சந்திக்கிறது? நாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்க நாடார்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சனையை நாளையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க. சென்னையில இதை நாளையில இருந்து சென்னையில பிரஸ் மீட்டிங் கொடுப்பாங்க. எங்க நிலைப்பாடு 9ஆம் தேதிக்கு பிறகுதான். ஏன்னா எங்களுக்கு எடப்பாடி நீதி தருவாரான்னு நினைக்கும். நீதி தரலன்னா நாங்க முடிவு மாற்றுவோம். நாங்கள் நாடார்கள் இல்லாம அதர் கம்யூனிட்டி இருக்கிற தொகுதியில கண்டிப்பாக வேலை செஞ்சு அந்த அதர் கம்யூனிட்டியை தோற்கடிப்போம். ஒரு நாடார் வேட்பாளர், இன்னொரு அதர் கம்யூனிட்டி வேட்பாளர் இருப்பாங்க. எங்களுக்கு இதுல தந்தால் நாங்கள் அதை கொஞ்சம் ஆலோசிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் வேணும். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கு, நாளைக்கு ஆளுங்கட்சியா வரலாம், இல்ல வராமலும் போலாம். வந்தால் எங்களுடைய அதிகாரம் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, அமைச்சர். அந்த அமைச்சர் எங்களுக்கு வேணும். அதுதான் கேட்கிறோம். தென் மாவட்டத்துல நாடார்கள் இருக்க இடத்துல தொகுதியும் இல்ல, அமைச்சர் இல்லைன்னா அப்ப நாங்க வட மாவட்டத்துக்கா போக முடியும்? இல்ல மற்ற கட்சிகள் எல்லாமே எங்களுக்குள்ள இப்ப ராதாபுரம் தொகுதியை பொறுத்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த அளவுல திமுக கட்சி அவங்க கொடுத்தாங்க, அப்பாவை அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவுல அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துல மகேஷ் அறிவிச்சிருக்காங்க, ஆசியன் அறிவிச்சிருக்காங்க. ஆனா திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு, நாங்குநேரி தொகுதி என்டிஏ கூட்டணி அமமுகவுக்கு, அது அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுகவுக்கு எஸ்ஐக்கு சுப்பியா தேவருக்கு. அதே போல இது நம்முடைய பாளையங்கோட்டை தொகுதி ஒரு முஸ்லீமோ அது யாருக்குன்னு தெரியல கொடுத்திருக்காங்க. அடுத்தால இருக்கிறது தச்சை கணேசராஜா, அவர் ஒரு தேவர். அப்ப 2 தேவர் இருக்கிற இடத்துல ஒரு நாடார் கொடுங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியை மாத்தி கொடுங்க, நாடார் கொடுங்க. நாங்க ஓப்பனா சொல்றோம். எங்களுக்கு வேற நீங்க எல்லா தொகுதியும் கொடுத்துட்டியே, ஒரு திருநெல்வேலி தொகுதியை தச்சை கணேசராஜா இருக்காரு, அம்பாசமுத்திரம் தொகுதியை மாத்தி கொடுங்க, ஒரு நாடாருக்கு கொடுங்க. அங்க ஏத்த வேட்பாளர் நாடார் தானே.
அல்லது அந்த எதிர்த்த வேட்பாளர் நாங்கள் 9ஆம் தேதிக்கு பிறகு எங்களுடைய மாற்றம் வரலன்னா தோற்கடிப்பது கடுமையாக வேலை செய்வோம். அங்க எந்த கட்சியில வேட்பாளர் நாடா இருந்தாலும் நாங்க செய்வோம். இல்ல நாங்க போட்டி வேட்பாளர்கள் விட்டு அந்த எதிர் வேட்பாளர் இதே அதிமுக வேட்பாளர் ஜெயிக்க வைக்க நாங்க ரெடி இல்ல. போட்டி வேட்பாளர் விட்டு அதிமுக ஜெயிக்கும்ல, அப்படிலாம் கிடையாது.